Assalamualaikum and hello everyone. Welcome back to our channel Tasteoftamilfood. ஸோ நம்ம எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ரமலான் பார்த்திங்கன்னா இன்னும் 3 டேஸில் ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டிப்பாக எல்லார் வீட்டுக்குலையுமே வந்து ரமலான் ப்ரீப்ரிப்பரேஷன் செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ரமலானுக்கு மேக் அண்ட் ஃப்ரீஸ் மெத்தடில் இஃப்தாருக்கு செய்ய வேண்டிய ரெசிபீஸ்லாம் முன்னாடியே எப்படி வந்து மேக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷனாக பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் நான் எடுத்துருக்கிறேன். ஒரு 3 ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். பட் இதில் 2 தான் கட் பண்ணி வந்து குக்கரில் சேர்த்து நான் வேக வச்சுருக்கேன். அண்ட் மீன்வைல் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியும் வந்து இன்னொரு குக்கரில் எடுத்துருக்கிறேன். இதுலேயும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். அட் ஏ டைமில் பார்த்தீங்கன்னா 2 குக்கரையுமே பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிவிட்டு மேலே வெயிட் தூக்கி வச்சிடுறேன். ஒரு 5லேருந்து 6 விசில் வரட்டும். ஆன் பார்த்தீங்கன்னா 2 கார்ன் மட்டும்தான் வந்து குக்கரில் சேர்த்து வேக வச்சுருக்கிறேன். இந்த 1 வீக்குக்கு வந்து இந்த 2 கார்ன் மட்டுமே போதும் இஃப்தார் ரெசிபி செய்கிறதுக்கு. பேலன்ஸ் இருக்கிற இந்த 1 கார்ன் பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஒரு கிளாஸ் ரேப் மேலே வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணி வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடுறேன். நெக்ஸ்ட் வீக்குக்கு இஃப்தாருக்கு ப்ரிப்பரேஷனாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிபியாக பார்த்தீங்கன்னா ஸ்டஃப்டு ரோல் விராப் செய்யலான்னு சொல்லிட்டு கேபேஜ் வந்து பர்பிள் கேபேஜ் எடுத்திருந்தேன். ஒரு ஹாஃப் கேபேஜ் மட்டும் கட் பண்ணி இதை சின்னதாக வந்து இது போல் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸ் மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு ஹாஃப் கப் மட்டும் வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா நான் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எப்போதும் போல் நார்மலாக ஒயிட் டோ பண்ணாமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் இந்த பர்பிள் கேபேஜை வந்து மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி அந்த டோ கூட சேர்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இதுவுமே கூட ஒரு நல்ல ஐடியான்னு தான் நினைக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம வெஜ்ஜீஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிளெண்ட் பண்ணி அந்த கலருமே வந்து ஃபுட் கூட சேர்க்கிறது வந்து ஒரு நல்ல சாய்ஸாக தான் நினைக்கிறேன். ஸோ பிளெண்ட் பண்ணது வந்து இது போல் ஒரு ஃபில்டரில் போட்டு அந்த ஜூஸ் மட்டும் தனியாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ ஒரு பர்பிள் கலர் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரு நேச்சுரல் ஃபுட் கலர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து டோ கூட மிக்ஸ் பண்ணி ஒரு ரோல் விராப் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான ஒரு கலர்ஃபுல் ரோல் வேப் வந்து இஃப்தார் ரெசிபியில் செஞ்சு வச்சோன்னா குட்டீஸ்லாம் வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. வெஜ்ஜீஸில் மேக் பண்ணி வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக இது ஒரு ஹெல்த்தி இஃப்தார் ரெசிபியாக தான் இருக்கும். ஸோ இதில் ஒரு 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்குறேன். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா நான் வந்து பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு சைடு குக்கரில் வேக வச்ச கார்ன் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கேன். அண்ட் மீன்வைல் வந்து இன்னொரு சைடு வந்து நான் டோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணும் போதே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அந்த பர்பிள் கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இங்கே டோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா மீன்வைல் சைடில் வந்து 2 குக்கரில் வந்து மாற்றி விசில் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குது. அண்ட் இங்கே பர்பிள் டோ பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணி சாஃப்டாக பசஞ்சு மாவு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதுக்கு மேலே வந்து ஒரு ட்ராப் ஆயில் மட்டும் மேலே சர்ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வெட் கிளாத் ஆட்டி மூடி வச்சிடுறேன். ஸோ அவ்வளோதான். இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பசியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா குக்கர்லேருந்து ஒரு 5லேருந்து 6 விசில் வந்துருச்சு. ஸோ இதையுமே பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். ஸோ குக்கர்லேருந்து நல்லா சூடு ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி நான் எடுத்திருக்கேன். கார்ன் அண்டு வேக வச்ச பச்சை பட்டாணி நல்லா வெந்திருக்கு. ஸோ கார்னுக்கான வேலையை வந்து அடுத்தடுத்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பச்சை பட்டாணியில் வந்து நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேக வச்ச இந்த பச்சை பட்டாணியை பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அரைச்ச இந்த பச்சை பட்டாணி. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அண்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து இது கூடயே சேர்த்துக்கிறேன். அண்ட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக வந்து கரம் மசாலா மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் சேர்த்ததுனால பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து இந்த மசாலா வந்து ட்ரையாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 3 ட்ராப் போல் வந்து ஆயில் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா கொஞ்சம் இந்த மசாலா வந்து சாஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கையாட்டி 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் வந்து கையில் பிடிக்கிற அளவுக்கு வந்து வரணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப் ஆயில் மட்டும் 2 கையிலையுமே அப்ளை பண்ணிக்கிட்டு ரெடி பண்ண மசாலாவை பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ரவுண்டு ஷேப்க்கு மசால் வடை ஷேப்க்கு பார்த்தீங்கன்னா இது போல் மோல்டர் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மசாலாவை மோல்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளோட சாய்ஸ் தான். நான் வந்து ஃப்ளாட்டாக ரவுண்ட் ஷேப்க்கு வந்து மோல்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ரவுண்டாக வந்து பால் ஷேப்க்கு கூட மோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து நம்மளோட சாய்ஸ் தான் இந்த மோல்ட் பண்ணுறதுலாம். ஸோ இது போல் வந்து எல்லா மசாலாவையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு ஃப்ளாட்டாகவே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ரெடி பண்ண எல்லா மசாலையும் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு ஃப்ளாட்டாக வந்து மோல்ட் பண்ணி வச்சாச்சு.
அண்ட் இதை பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் வரையும் வந்து ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டோன்னா இஃப்தாருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டீப் ஃப்ரை மெத்தடில் தான் வந்து செய்யணும். ஸோ இந்த ரெசிபியெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நான் இஃப்தாருக்கு செய்யும் போது அதையுமே வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ இஃப்தார் ப்ரீப்ரிப்பரேஷனாக நான் பண்ண ஃபஸ்ட் ஐட்டம் தான் இந்த மட்டர் மசாலா வடை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேக வச்ச கார்னுக்கு வந்துடலாம். அண்ட் இந்த கார்ன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கார்னுமே தனியாக உதிரியாக எடுக்கிறதுக்காக ஒரு கத்தி யூஸ் பண்ணி மட்டும் அந்த கார்ன் மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நார்மல் கார்னை விடவே வந்து இந்த ஸ்வீட் கார்ன் வந்து இது போல் உதிரியாக எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு கத்தியை மட்டும் யூஸ் பண்ணி வந்து இந்த கார்ன் வந்து உதிரியாக எடுத்துக்கிறேன். ஸோ எல்லா கார்னுமே பார்த்திங்கன்னா உதிரியாக நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த உதிர்த்த கார்னை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால இஃப்தார் டைமில் வந்து பீஸாக்கு டாப்பிங்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சாலட் இல்லைனாக்கா ஸ்வீட் கார்ன் சூப் இல்லைனாக்கா மசாலா ஸ்வீட் கார்ன் கூட இதுலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஏர்டைட் கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ அவ்வளோதான், ஸ்வீட் கார்ன் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்த பர்பிள் டோ வந்து ஓப்பன் பண்ணி மாவு திரட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா ஊறி இருக்குது, மாவு நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்குது. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கட்டைக்கு மேலே வச்சு நல்ல ஒரு தின்னாக ஒரு ஷீட் போல் வந்து ரவுண்ட் ஷேப்க்கு வந்து நான் நல்லா மாவை வளர்த்திக்கிறேன். ஸோ இந்த டோக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ மெலிசாக தின்னாக வளர்த்த முடியுமோ அவ்வளோ மெலிசாக வந்து இந்த மாவு வந்து நான் வளர்த்திக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு ஃபுட் கலர் ஆட் பண்ண மாதிரி அந்த பர்பிள் கலர் மாவு வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் பார்க்கும்போதே. ஸோ இது போல் எல்லா மாவு வந்து நான் திரட்டி வெட்டி இருக்கிற டைம்லேயே பார்த்திங்கன்னா சைடில் வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தவாவையும் வச்சுட்டேன். ஸோ சைட் பை சைடு இதை போட்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஸோ வளர்த்தி வச்சுருந்த மாவு பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து தவாவில் போட்டு நல்லா ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைடுமே வந்து ஒரு 1 மினிட் மட்டும் குக் பண்ணால் போதும். ஸோ இதே போல் பேலன்ஸ் வளர்த்தி வச்சுருந்த எல்லா மாவுலையும் பார்த்தீங்கன்னா தவாவில் போட்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு சைட் பை சைடு வந்து தவாவில் போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணாமல் நேச்சுரல் வெஜ்ஜஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் பியூட்டிஃபுல்லான ஒரு பர்பிள் கலர் வந்து மேக் பண்ணி டோவோட மிக்ஸ் பண்ணி நம்ம ரோலிங் ரேப் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா டோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பர்பிள் கலர் ரேப் வந்து ரெடி பண்ணியாச்சு. நல்லா தின்னான ரேப்பாக தான் இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ இதுலேருந்து பாதி ரேப் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு வந்து ரோல் பண்ணி வைக்க போகிறேன். அண்ட் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக பேப்பரில் வந்து ஃபோல்ட் பண்ணி நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து நல்லா டைட்டாக வந்து ரேப் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் சிக்கன் ரோல் இல்லைன்னா ஷவர்மா மாதிரி மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு இதை வந்து நல்லா டைட்டாக வந்து ரேப் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் பேலன்ஸ் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா வெஜ்ஜீஸ் ஏதாவது ஸ்டஃபிங் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு முன்னாடி ரெடி பண்ணியிருந்த அந்த மட்டர் மசாலாவை வந்து உள்ள ஸ்டஃபிங்காக வச்சு ரோல் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரோல் பிரியாமல் இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்யூசர் எடுத்துருக்கிறேன், ஒரு 2 ஸ்க்யூசர் 2 கார்னர்லையும் பார்த்தீங்கன்னா இது போல் ப்ளேஸ் பண்ணிட்டா உள்ள ஸ்டஃபிங் வந்து வெளியே வராதபடியும் இருக்கும். அண்ட் இந்த ரோலும் பார்த்தீங்கன்னா பிரியாமல் 1 வீக் அப்படியே இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்யூசரில் வந்து 2 சைடு கார்னர்லையும் வந்து ப்ளேஸ் பண்ணி நான் வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல மெத்தடுன்னு நினைக்கிறேன். மைதாவில் வந்து பேஸ்ட் மாதிரி கார்னரில் வந்து ஒட்டாமல் அண்ட் ஸ்க்வீசரில் மாதிரி இது போல் வந்து கார்னரில் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டா பிரியாமல் ரோல் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு மெத்தடில் வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ எல்லா ரேப்லேயும் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டஃபிங் பண்ணி நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு வந்து ரோல் பண்ணியாச்சு. ஸ்க்வீசர்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த ரெசிபியெலாம் வந்து இஃப்தாருக்கு நான் செய்யும் போது எப்படி ப்ரீ ஹீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அடுத்து வர வீடியோவில் வந்து இன்ஷால்லா நான் காட்டுறேன். ஸோ இதையும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணி கவர் பண்ணி வச்சிடுறேன், நல்லா ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்த ரெசிபியாக பார்த்தீங்கன்னா வேக வச்ச உருளைக்கிழங்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் சேர்த்துட்டு பாதி லெமன் ஜூஸை மட்டும் இதில் பிரிஞ்சு விட்டுட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் இந்த ரெசிபி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பைசி அண்ட் கிறிஸ்பியாக பொட்டேட்டோ லாலிபாப் செய்கிறதுக்காக தான் வந்து உருளைக்கிழங்கை வந்து நல்லா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ
ஸோ ரெடி பண்ண இந்த பொட்டேட்டோ மசாலா பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு பால் மாதிரி வந்து நான் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ கையில் கொஞ்சம் ஒட்டுறா போல தான் இருக்கும். 2 சைடுமே வந்து ஒரு 3 ட்ராப் ஆயில் மட்டும் கையில் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மசாலா வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு பால் மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து மேக் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். ரெடி பண்ண மசாலா எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்க்கு பால் மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டேன். அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து மைதா பேஸ்ட் வந்து எடுத்துருக்கிறேன். அண்ட் இது கூடவே பார்த்திங்கன்னா பிரெட் கம்ஸ் வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இந்த பாலை வந்து மைதாவில் டிப் பண்ணிட்டு அகைன் வந்து இந்த பிரெட் கம்ஸ் மேலே கோட்டிங் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பால்லாம் பார்த்திங்கன்னா மைதாவில் போட்டு டிப் பண்ணி ஒன்ஸ் எடுத்துகிட்டு அண்ட் அகைன் பார்த்திங்கன்னா இந்த பிரெட் கம்ஸ் மேலே போட்டுட்டு ஒன்ஸ் கோட்டிங் பண்ணி வச்சுட்டா வந்து இதோட வேலை வந்து முடிஞ்சிடும். ஸோ அவுட்டரில் பார்த்திங்கன்னா பிரெட் கம்ஸ்னால நம்ம கோட்டிங் பண்ணுறதுனால வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும் போது. அண்ட் ரெடி பண்ண பாலில் பார்த்திங்கன்னா மைதா கோட்டிங் அண்ட் பிரெட் கம்ஸ் ஆட்டி கோட்டிங் பண்ணிவிட்டு இதையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதை இஃப்தாருக்கு எடுத்து ஃப்ரை பண்ணும் போது நம்ம டூத் ஸ்டிக்கை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு லாலிபாப் மாதிரி மேக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இந்த பால் மட்டும்தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கிறிஸ்பியான பாலை வந்து இஃப்தாருக்கு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த டோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பீஸா பேஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த டோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டோன்னா ஈஸ்ட் நல்லா ஃபார்ம் ஆகிடும். ஸோ ட்ரை ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனால் தண்ணி வந்து கொஞ்சம் வெதுப்பாக தான் இருக்கணும். ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, கோல்டாகவும் இருக்கக்கூடாது. அப்படின்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ கொஞ்சம் வெதுப்பான தண்ணியை வந்து ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணால் வந்து ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஈஸ்ட் ஃபார்ம் ஆகிடும். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு வந்து மைதா வந்து ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு மட்டும் மெஷர் பண்ணி எடுத்துருக்கிறேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பும் சேர்த்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலான்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட்டும் வந்து நல்லா ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஈஸ்ட் நல்லாவே ஃபார்ம் ஆயிடுச்சு. மேலே வந்து ஒயிட் கலர் வந்து ஒரு ஃபோம் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஈஸ்ட். ஸோ இதை அப்படியே மைதா சேர்த்த பவுலில் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிறேன். ஒன்ஸ் இந்த ஸ்பூனை வச்சு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆட் பண்ண ஈஸ்ட் வந்து மைதாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துருக்கிறேன். அண்ட் இதையுமே பார்த்திங்கன்னா மைதா கூட சேர்த்துட்டு நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சில பேர்லாம் சொல்லுவாங்க இந்த டோ ப்ரிப்பேர் பண்ணும்போது கையாட்டி மாவு பிசைஞ்சால் தான் நல்லா சாஃப்டாக வந்து பீஸா பேஸ் கிடைக்கும். அண்ட் இது போல் பிளெண்டர்லாம் யூஸ் பண்ணால் வந்து சாஃப்டாக கிடைக்காது, ஹார்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து இந்த பிளெண்டரில் தான் வந்து பீஸாவுக்கு வந்து டோ மேக் பண்ணேன். ஸோ நல்லாவே சாஃப்டாக தான் இருந்தது. அண்ட் பிளெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா சைட் பை சைடு கொஞ்சமாக தண்ணி வந்து இந்த மாவு கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக வந்து மாவு வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆக்சுவலி இந்த பீஸா பேஸ் நான் இன்றைக்கி எப்படி செய்ய போகிறேன்னா நார்மலாக வந்து ரவுண்ட் பேஸ் பண்ணாமல் கோன் ஷேப்க்கு வந்து ஒவ்வொரு பீஸா ஸ்லைஸ் பீஸா மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ சாஃப்டாக நல்லா மாவு பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் ஆயில் மட்டும் மேலே உள்ள சர்ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு விராப் பண்ணி டைட்டான விராப்பில் வந்து விராப் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு விராப் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது ஒரு 1 ஹவர் வந்து அப்படியே இருக்கட்டும். ஈஸ்ட் ஆட் பண்ணி இருக்கிறதுனால நல்லா வந்து மாவு வந்து டபுள் ஆகி வரும். ஆனால் அதுக்குள்ளே மற்ற வேலைலாம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். பிரெட் கம்ஸ் கொஞ்சம் செஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு ப்ரெட்டை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ரோஸ்ட் பண்ணி ஆற வச்ச ப்ரெட்டை பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்தால் பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி வந்து பிரெட் க்ரம்ஸை வந்து இதை போல் வீட்லேயே தான் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பொட்டேட்டோ ரோல் செஞ்சப்போ வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அந்த பிரெட் க்ரம்ஸுமே பார்த்திங்கன்னா ஹோம்மேடாக வீட்லேயே செஞ்ச பிரெட் க்ரம்ஸ் தான். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சோன்னா அவ்வளோதான், ஹோம்மேடாக பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ மிக்ஸியில் சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து பிளேட்டில் இதை போல் வந்து நல்லா போட்டு வச்சிட்டோன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா சூடெல்லாம் ஆறின பிறகு வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அண்ட் இந்த பிரெட் க்ரம்ஸை பார்த்திங்கன்னா மேலே ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கீழே உள்ள ஃப்ரிட்ஜ்லேயே பார்த்திங்கன்னா நார்மல் டெம்பரேச்சர்லேயே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணாலே போதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில். ஸோ ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடெலாம் ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னராக பார்த்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வந்து
ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து மாற்றிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஹோம்மேடாக வந்து நல்ல கிறிஸ்பியான பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. நோம்புக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும். நல்ல ஒரு கிறிஸ்பி ஃப்ரைலாம் பண்ணுறதுக்கு, கட்லெட்லாம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த பிரெட் க்ரம்ஸ் பார்த்திங்கன்னா ரோஸ்டட் ப்ரெட்டில் கூட பண்ணலாம், இல்லைனா ரஸ்க் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவுமே கூட வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூட பிரெட் க்ரம்ஸ் மாரி செஞ்சு வச்சுருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு டிப்ஸ் மாதிரி தான், நீங்கள் எதில் வேண்டாலும் செஞ்சுக்கலான்னு சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு தேவை. அதையும் வந்து முன்னாடியே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 100 கிராம் வந்து இஞ்சி எடுத்துருக்கிறேன், 100 கிராம் வந்து பூண்டு எடுத்துருக்கிறேன். ஈக்குவல் அமௌண்ட்டில் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 150 கிராம் அளவு பூண்டை பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அண்ட் இதுலேயே பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சியும் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் தான் எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து உப்பு மஞ்சத்தூள்னு சொல்லிட்டு நிறைய வந்து சேர்ப்பாங்க. பட் நான் வந்து அதை மாதிரிலாம் சேர்த்து வந்து ஸ்டோர் பண்ணிக்க மாட்டேன். ஜஸ்ட் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் வந்து இஞ்சியும் பூண்டும் எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி வந்து மிக்ஸ் பண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து ஃபாலோ பண்ணுவோம். அதே தான் வந்து நானும் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஜஸ்ட் இஞ்சி பூண்டு விழுதை வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் அரைச்சி, அண்ட் இதில் உப்பு மஞ்சத்தூள் எதுவுமே சேர்க்காமல் ஜஸ்ட் அப்படியே வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ அவ்வளோதான், இஞ்சி பூண்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீஸா பேஸோட டோ வந்து பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணதுனால நல்ல டபுள் ஆகி வந்துருக்கு. ஸோ இதை வந்து ஒரு 2 ஹாஃபாக வந்து பிரித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு 2ஆக நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ 2ஆக கட் பண்ண மாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃபில் வந்து மைதா பவுடரை டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பீஸா ஸ்லைஸ் செய்கிறதுக்காக பார்த்திங்கன்னா மாவு வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தின்னாவே இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தின்னாவே தான் வந்து மாவு வந்து நல்லா வளர்த்திக்கிட்டேன். ஸோ இதை நார்மல் பேஸ் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்லைஸ் மாதிரி போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைஸ் ஷேப்கே வந்து கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். ஸோ இதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், பீஸாலேருந்து ஒரு ஸ்லைஸ் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஷேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் நார்மலாக வந்து இஃப்தாருக்கு வந்து நிறைய ரெசிபி வந்து ஸ்நாக்ஸாக செய்வோம். ஸோ ஒரு ஹோல் பீஸாவுமே வந்து ஒரு 2-3 பேர் இருக்கிற வீட்டில் வந்து சாப்பிட முடியாது. அண்ட் இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வச்சுட்டா வந்து வேணுங்கிறப்போ வந்து ஒரு 2 ஸ்லைஸ் 3 ஸ்லைஸ் எடுத்து பேக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் மாதிரி டோ வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ ரெடி பண்ண ஸ்லைஸ் பீஸா பேஸை பார்த்திங்கன்னா தவா ஹீட் ஆனதும் அது மேலே போட்டுட்டு ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன், ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் வந்து நல்லா வார்ம் ஆகட்டும். அண்ட் இது ஒரு நிமிஷம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு வந்து நல்லா திருப்பி போட்டுக்கிட்டு இதுவுமே பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இது அண்ட் போத் சைட் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா குக் பண்ணால் போதும். தவாலேருந்து வெளியே எடுத்துடுறேன். ஸோ தவாலேருந்து வெளியே எடுத்ததை பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து வெளியே வச்சுருந்தேன். நல்லா சூடெல்லாம் ஆறின பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேப்பரில் வந்து டைட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், ஸ்லைஸ் பீஸா பேஸும் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த ரமலானுக்கு ஃபஸ்ட் வீக்குக்காக நான் செஞ்ச இஃப்தார் ப்ரீ-ப்ரிப்பரேஷன் ரெசிபி எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ரெசிபி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ரெசிபி எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் டீஃப்ரோசன் பண்ணி எப்படி இஃப்தாருக்கு வந்து மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வந்து இன்ஷால்லா நான் வந்து போடுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபி வ்ளாக்ஸோடு உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.